உற்பத்தி துறையில தான் அதிகமான பாதிப்புகள் இருக்குன்னு பார்க்க முடியுது சார். ஏன்னா நீங்க அந்த டெக்ஸ்டைல் துறையாகட்டும் இன்னும் பல துறைகள்ல வந்து இந்த ஒரு வரி விதிப்பு என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வரியில வச்சவங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த இந்திய பொருளை வாங்க மாட்டாங்கன்னு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய ஒரு கஸ்டமர் பேஸ், ஒரு கன்சியூமர் பேஸ் வந்து இந்தியாவுக்கு பெரிய அடியா ஒழுகும் சார். ஸோ உங்களோட கணிப்புப்படி இந்த ஒரு வரி விதிப்பு நடைமுறை வந்துருச்சு, அதாவது இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணன்னு சொன்னாலும் நாளிலிருந்து நடைமுறை வந்துருச்சு அப்படின்னா எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள் இங்க இலக்க நேரிடும் பாக்குறீங்க சார்? எத்தனை வேலைகள் போகும் பாக்குறீங்க? அப்படி எடுத்துக்க முடியாது. அழகு எப்படி எடுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து எந்த ஸ்டேஜ்ல இந்த டிஸ்கஷன் இருக்கு தெரியுமா? தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அதை பற்றிய ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு இல்ல. எந்தெந்த ஏரியால நமக்கு கன்சர்ன் டிஃபரன்சஸ் இருக்கு தெரியாது. ஒத்துக்கொண்ட ஏரியாஸ அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஏரியாஸ, வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல ஏற்கனவே ஆர்டர் இருந்து தயாரித்து வைத்து நிலையாக உள்ள ஆர்டரை எக்ஸ்போர்ட் செய்வதற்கு உண்டான சாத்தியங்களை அரசு இந்த நேரத்திற்குள் செய்திருக்க வேண்டும். சப்போஸ் சொல்றேன், இந்த 25% வரியில் தான் நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால், அதனால் வாங்குபவர்கள் அங்கு இருப்பவர்கள் எனக்கு உங்கள் பொருள் வேண்டாம் என்று கூறக்கூடிய நிலை வந்தால், அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்சிடியை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கணுமா கூடாதா? கவலைப்படாதீங்க, நாங்க இந்த இன்டீரியம் பீரியட்ல இந்திய அரசு உங்களுக்கு ஒரு 10% மானியமாக கொடுக்கிறோம், நீங்க பார்த்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, நாங்க இங்க பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிரெடிட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கணுமா கூடாதா? கிரெடிட் ஃபெசிலிட்டி, அதாவது லோன் கொடுத்து இத்தனை மாதங்கள்ல கட்டப்படும் என்று சொன்னது இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இன்னும் 6 மாதம் தருகிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அரசு எந்த விதமான கண் துடைப்புக்கும் வராமல் கண்ணை குத்துவதிலேயே இருப்பது எப்படி ஏற்புடையதாக?